உன் வசதியை பங்கு போட பலரும் வருவார்கள், உன் வறுமையை பங்கு போட ஒருவரும் வரமாட்டார்கள். பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம், ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவுகளை மட்டும் நம்பாதீர்கள். பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யிலேயே தங்கள் வாழ்க்கையை இழப்பார். குடிசையில் இருந்தாலும் கோபுரத்தில் இருந்தாலும் எண்ணங்களைப் போல்தான் வாழ்க்கை இருக்கும். மனிதனாய் பிறந்த அனைவரும் ஒரு நாள் மண்ணுக்குள் போறவர்கள்தான். அதற்குள் எத்தனை ஆணவம், எவ்வளவு கர்வம்! மடிந்த பின் பிறருக்கு நினைவாக நிற்பது நாம் செய்த நல்லது மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். நீ யாருக்கு அதிகம் உதவினாயோ அவர்களிடம் கவனமாக இரு. அவர்கள்தான் முதலில் உன் எதிரியாவார்கள். முடிந்தவரை போராடுங்கள். வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கச் செய்யும், ஆனால் நீங்களே நினைத்து பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைதான், நம்மை யாரெல்லாம் தாழ்த்தி பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும். எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். அடிகளை விட அது தரும் வலிகள் அதிகம். பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் மாறாது. விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இவைதான் மனிதனின் எண்ணங்கள். படுத்து விட்டால் உயிருக்கு மரியாதை இல்லை, உயிர் பிரிந்து விட்டால் உடலுக்கு மரியாதை இல்லை. எல்லாமே நடமாடும் வரையில்தான். ஒருவர் உன்னை விட கீழ்நிலையில் இருந்தாலோ அல்லது எதுவுமில்லாமல் இருந்தாலோ அவரை ஏளனம் செய்யாதே. ஏனெனில் காலம் எவ்வாறு மாறும் என்பது எவருக்கும் தெரியாது. கடவுளை நம்பு, மூட நம்பிக்கையில் மூழ்காதே. பிறரை நம்பு, கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காதே. அன்பு காட்டு, ஆனால் அடிமைத்தனமாக இருக்காதே. பிறருக்கு உதவு, ஆனால் உன்னை முட்டாளாக நினைக்கும் அளவுக்கு இருக்காதே. பிறர் வாழ்க்கையில் நாம் விளையாடினால் நம் வாழ்க்கையில் இறைவன் விளையாடுவான். உன்னை அதிகம் நேசிப்பவர்கள் மனதை நோகடிக்காதீர்கள். பிறகு அவர்களின் மௌனமே உனக்கு தண்டனையாகிவிடும். வாளால் வீசி வருகின்ற காயத்தை விட சிலர் வாயால் பேசி வருகிற மனக்காயமே மிகவும் வலி தரும். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாத்தி விடலாம், ஆனால் காலத்தை மட்டும் ஏமாற்றவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அது காத்திருந்து உன் தவறுகளுக்கு பழிவாங்கும். வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க 2 வழிதான். 1, நம்முடைய பிரச்சனையை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது. 2, அடுத்தவர்களுடன் தனிப்பட்ட பிரச்சனைகளை தலையிடக்கூடாது. இன்பத்தை பகிர்ந்து கொண்டவர்களுக்கு இதயத்தில் இடம் கொடு, துன்பத்தை பகிர்ந்து கொண்டவர்களுக்கு இதயத்தையே கொடு. அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசித்தால் வெற்றிதான், அடுத்தவனை என்ன பண்ணலாம்னு யோசித்தால் தோல்விதான். புதைத்த பிறகே விதையும், சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணம் காண்கிறது. தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும். தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும், வேலை முடிந்ததும் பறந்துவிடும். உனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது. அவரவருக்கான நியாயங்கள் மட்டுமே நியாயங்கள் ஆகின்றன. மற்றவர்களின் நியாயங்கள் எப்போதும் நிலுவையிலேயே வைக்கப்படுகின்றது. ஆமாவா இல்லையா? நம்மை 1000 தப்பு சொல்லுவாங்க. அதே தப்பை அவங்க பண்ணும்போது அது 1000 காரணங்களால் சரி என்று நிரூபிக்கப்படுகிறது. நன்மை செய்து பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் செய்ய முடியாது. உலகத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்வது தேனீக்கள் கூட்டம் மட்டும்தான். சந்தேகம் இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒருவனை தொட்டு பாருங்கள். சொந்த பந்தம் எல்லாம் சும்மா பறந்து வந்து கொட்டி விடுவார்கள். கடக்கவே முடியாது என்று நினைத்த நாட்களை போராடி கடந்ததற்காக உங்கள் மீது நீங்கள் பெருமை கொள்ளுங்கள். தப்பே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள். தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது. எந்த பக்கம் கணம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும். அப்படித்தான் சில மனிதர்களும். கடவுள் எந்த வடிவில் இருக்கிறார் என்பது தெரியாது, ஆனால் கடவுள் வடிவில் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும். இந்த உலகம் நாம சொல்ற உண்மையை விட மற்றவங்க நம்மை பத்தி சொல்லும் பொய்தான் நம்பும். எதுவும் நன்மைக்கே என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் எந்த ஒரு நிகழ்விற்கும் ஒரு அர்த்தம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனதில் மகிழ்ச்சி இருந்தால் தனிமை கூட அருமையானது. மனதில் கவலை இருந்தால் கலகலப்பான இடத்தில் கூட சிரிக்க முடியாது. சத்தமிட்டு சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயே வட்டமிட்டு கொண்டிருக்கின்றன வழிகள். உறவுகள் 2 வகை. ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. தொலைந்து போன நாட்களை தேட முயலாதீர்கள். வருகின்ற நாட்களை இன்பமாக்குங்கள். சில பெறுதலும் சில மறைதலும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமானது.
மாறிக்கொண்டிருப்பது மனிதன் அல்ல, மனிதனில் ஓடும் எண்ணங்கள் மட்டுமே. உன் வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது. மற்றவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, உன்னை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் முக்கியம். எதற்காகவும் யாரிடமும் முழு நம்பிக்கை வைக்கக்கூடாது. குடும்ப விஷயங்களை யாரிடமும் பகிரக்கூடாது. உறவாகவே இருந்தாலும் பண விஷயங்களில் தலையிடக்கூடாது. அவர்கள்தான் எல்லாமே என்னும் அளவுக்கு யார் மேலேயும் அன்பு வைக்கக்கூடாது. எப்போதுமே தளர்ந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் எப்போதுமே இன்னொரு வாய்ப்பு இருக்கும். விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட தன்மானம் முக்கியம். பணக்காரனை பார்த்து பொறாமைப்படுவதை விட படுத்ததும் தூங்குபவனை பார்த்து பொறாமைப்படுங்கள். அதுதான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை. எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாதே. அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது. புலம்புவதால் ஏதும் மாறப்போவதில்லை என்பதை புலம்பி பார்த்த பிறகுதான் புரிகிறது. நமக்கு துரோகம் செய்தவர்களின் உறவு மறுபடியும் நீடிக்குமானால் உடைந்த கண்ணாடியில் அசிங்கமாக தெரியும் முகம் போலவே தோன்றும். அவர்களிடம் உறவாடும் நேரமும் மன்னிப்பு ஒன்றும் பெரிய வார்த்தை இல்லை. அதை கேட்கவும் கொடுக்கவும் தான் பெரிய மனது வேண்டும். என்னை ஏமாற்றியது உன் தவறு அல்ல. என்னை ஏமாற்றும் அளவிற்கு நான் உன்மேல் உண்மையாய் இருந்ததுதான் தவறு. சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதெல்லாம் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது. எந்த குதிரையானாலும் சாட்டை அடியில் இருந்து தப்ப முடியாது. அதுபோல் இந்த உலகில் என்னதான் சிறந்த மனிதனாலும் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்ப முடியாது. உலகில் மிகப்பெரிய துரோகம் ஒருவர் மீது பொய்யான அன்பு காட்டி அதை அவர்களிடம் உண்மையென நம்ப வைப்பதுதான். நாம் பேசாவிட்டால் வருத்தப்பட போவது இல்லை. நம் இடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது. அது கிடைக்கிறப்போ அந்த ஆசையே இருக்காது. செல்லும் பாதை சரியாக இருந்தாலும் வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான். மனித குணங்களில் ஒன்று தன்னுடைய எல்லா தவறுக்கும் பொருத்தமான கதை சொல்வது. நம்பிக்கை வைப்பவர்கள் ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, துரோகம். வாழ்க்கையில் அவ்வப்போது பின்னோக்கி பார் நண்பா. நாம் சந்தித்த பிரச்சனைகளும் அதை நாம் எதிர்கொண்ட விதமும் நமக்கு புது நம்பிக்கை தரும். எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை. எல்லா நேரமும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. நீ உன் பாதையில் ஓடிக்கொண்டே இரு. விமர்சிப்பவன் விமர்சித்து விட்டு போகட்டும். அவன் வேலையை அவன் பார்க்கிறான். நம் வேலையை நாம் பார்ப்போம். பணம் வைத்துக் கொண்டு இருப்பவன் பணக்காரன் அல்ல. படுத்தவுடன் எவன் தூங்குகிறானோ அவன்தான் உண்மையில் பணக்காரன். பசிக்கும் போது உணவு, உடலை மறைக்க உடை, உறங்கி எழ ஒரு வீடு, இதுதான் வாழ்க்கை. இதற்கு மேல் ஆசைப்படுவதெல்லாம் துன்பத்திற்கு வழியே. உண்மைக்கு எப்பொழுதும் நேர்மையாக இருங்கள். அது உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு. என் நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதியுங்கள். வாழ்க்கை அழகாக இருக்கும். பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதவை. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். நான் புத்தகத்தை பார்த்து கற்றுக்கொண்ட பாடம் விட வாழ்க்கையில் சொந்தக்காரர்களால் பார்த்து கற்றுக்கொண்ட பாடம்தான் அதிகம். நான் இருக்கிறேன், கவலை வேண்டாம். இந்த வார்த்தைக்காக எத்தனை இதயங்கள் ஏங்கி தவிக்கின்றன இந்த உலகில். அடுத்தவன் தவறை சுட்டி காட்டும் போது ஒரு விரல்தான் அவனை நோக்கி இருக்கும், 3 விரல் உன்னை நோக்கியே இருக்கும். நீ அதற்கு தகுதியானவன்தானா என்று நினைத்து அவர் தவறை சுட்டிக்காட்டு. முதல் முறை விழுந்து விட்டோம் என்று பயந்திருந்தால் மிதிவண்டி ஓட்டக்கூட பழகியிருக்க முடியாது. வாழ்க்கையும் அதுபோலத்தான். கண்ட இடத்திலும் கொட்டக்கூடாது. குப்பைகள் மட்டுமல்ல, நம் வீட்டு பிரச்சனைகளும் தான். கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை. குடிசையில் இருந்தாலும் கோபுரத்தில் இருந்தாலும் எண்ணங்களைப் போல்தான் வாழ்க்கை இருக்கும். எதிரில் எதிரிகள் இல்லை என்று கர்வம் கொண்ட நேரத்தில் காலடியிலேயே துரோகிகள் இருப்பதை உணரத் தவறிவிடுகின்றோம். நம் வாழ்க்கையில் நமக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே. நல்லதாக நடந்தால் அது அதிசயம், கெட்டதாக நடந்தால் அது அனுபவம். உண்மையாக இருந்தும் நம்மை தவறவிட்டவர்களை தவறுதலாக கனவில் கூட நினைத்துவிடக்கூடாது. தெரிந்து கொண்டேன் என்பதை விட தெளிவாகிவிட்டேன் என்பதே உண்மையான அனுபவம். ஒரு நாயிற்கு 99% கெடுதல் செய்துவிட்டு 1% மட்டுமே நல்லது செய்து பாருங்கள்.
அந்த நாய் காலத்திற்கும் உங்களுக்கு அடிமை. ஒரு மனிதனுக்கு 99% நல்லது செய்துவிட்டு 1% மட்டும் கெடுதல் செய்து பாருங்கள். அவனை போன்ற ஜென்ம விரோதியை நீங்கள் இதுவரை பார்த்திருக்க மாட்டீர்கள். முயற்சி திருவினையாக்கும்.